இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். அந்தி கிறிஸ்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுகை எப்பொழுதே வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்தி கிறிஸ்துடைய ஆளுகை எப்பொழுது வந்துச்சு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ அப்பவே வந்துருச்சு. வாசியுங்கள் 2 யோவான் முதல் அதிகாரம் 7வது வசனத்தை வந்து வாசிங்க. 2 யோவான் 1:7. அவர் ஒளியா இருக்கிறது போல. கரெக்டா வாசிங்க. 2 யோவான் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அநேக வஞ்சகர் அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்தான் தேவன், தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணாத வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இந்த 2 யோவான் எழுதின நிருபம் எழுதி எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1900 வருஷம் ஆயிடுச்சு. அப்பவே அந்தி கிறிஸ்துடைய ஆவி கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்தி கிறிஸ்து யாருன்னு கேட்டீங்கன்னாக்க, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். அப்போ அந்தி கிறிஸ்து யாருன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எல்லாருமே அந்தி கிறிஸ்து தான். வாசிங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் பக்கத்தில் அடுத்த பக்கம் பின்பக்கத்தில் 4:3 வாசிங்க. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கு. அப்ப யோவான் காலத்திலேயே அது உலகத்துக்குள்ள அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி உலகத்துக்குள்ளே வந்துருச்சு. ஆனா அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுகை எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக வந்து இந்த உலகத்தை ஆளக்கூடிய காலம் எவ்வளோன்னா 7 வருஷம். அது இன்னும் வரல. ஆனால் அவருடைய ஆவி இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் பார்த்தோம், நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை போல தன்னை காண்பித்தார். நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு கூட சொன்னார். இதை கேட்டோன்னே ஒருத்தருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தெரியுமா யாருக்கு கோபம் வந்துச்சுன்னு தெரியுமா? அவருக்கு கோபம் வந்துருச்சு. ஒரு பெரிய மத தலைவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் அவருக்கு கோபம் வந்துச்சு தெரியுமா? ஒரு பெரிய மத தலைவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் வந்துச்சு? நான் ஒருத்தர் இருக்கும்போது எப்படி சொல்லலாம் உன்னைய? ஏன்னா கடைசி நாட்களில் இதெல்லாம் சம்பவிக்க போகிறது. போன வாரத்தில் ஒரு வீடியோ வந்திருக்கிறது. அந்த மத தலைவரும் டொனால்டு ட்ரம்பும் அவங்களுக்குள்ள இப்போ அந்தி கிறிஸ்து பூந்துட்டான், உள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி. ஆகவே பாருங்க, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அது யாரை வேணாலும் இருக்கட்டும், அவர் தான் மெசியா, அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணாத எல்லா பேருமே அந்தி கிறிஸ்து. ஆகவே நீங்க அந்தி கிறிஸ்து தான் எங்கன்னு தேடி வருவேன். இப்பொழுதே இருக்கிறேன், அவனுடைய ஆவி இருக்குது, அவன் வெளிப்படும் நாளும் சீக்கிரமாக இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம செய்யறது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவனுடைய ராஜ்யமும் நமக்கு வேண்டாம், அவனுடைய கிரியைகளும் நமக்கு வேண்டாம், அவன் ஆவியும் நமக்கு வேண்டாம். இதிலெல்லாம் தப்பி வைக்கும்படி கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார், வழிநடத்தி வருகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தில் நீங்கள் கட்டப்படுங்கள். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் தப்பு வைத்து காத்துக்கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து அந்த காரியத்தை